அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஃபியல் முதாரி படித்து கொண்டிருக்கிறோம். இது அசைன்மெண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணணுமென்று சொன்னால், இந்த ஃபியல் முதாரியை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், மொழிபெயர்க்கணும். ஸோ அதுக்கு ஒரு க்ளூ தந்திக்கிறாங்க. ஸோ அதை வச்சு அது அர்த்தத்துக்கு ஸோ நான் இதை முழு வாக்கியத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் மொழிபெயர்க்காமல் அதை ஃபியல் முதாரியை மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ ஒன்றாவது வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒன்றாவது வந்து ததக்கருன. அப்போ இதில் ரூட் லெட்டர் வந்து ஜக்கரா நினைவு கொள்கிற அர்த்தம் வருது. அப்போ ததக்கருன என்று சொன்னால் பார்ப்போம். ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்னா. இல்லை ஹுமா யன்சுரு ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன ஹிய தன்சுரு ஹுமா யன்சுரானி ஹுன்ன யன்சுர்னா அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன. அந்த அந்தும் தன்சுரூன தான் அந்தும் ததக்கரூன. பாருங்கள், தாலி ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. ரெண்டுமே ஒரே பேட்டர்ன். ஸோ இது வந்து அந்தும். சரியா? அந்தும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்டா அந்தும் என்றால் நீங்கள் எல்லாம் தக்கர்ன்னு சொல்ல நினைவு கொள்வது. நீங்கள் எல்லாம் நினைவு கொள்கிறீங்க, நீங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துகிறீங்க. இதுக்குன்றது அது அர்த்தமும் தரும். ஞாபகப்படுத்து, நினைவுபடுத்துறது எல்லாம் உண்டு தானே. அடுத்தது எல்லிமோன. லொலமா என்று சொல்கிறது வந்து தவறு செய்கிறை, அநியாயம் செய்கிற கருத்து வருது. லொலமா எல்லிமூன ஹுவ எல்லிமு ஹுமா எல்லிமானி ஹும் எல்லிமூன. அப்போ இது ஹும், அவர்கள் அநியாயம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பாஸ்ட் டென்ஸ் இல்லை, செஞ்சாங்கன்னு சொல்லல. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தானே, இறந்த காலம் இல்லை, நிகழ்காலம். ஸோ அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இல்லாட்டி தவறு என்ற அர்த்தம். தவறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது தமூத்தூன ஹுவ யமூத்து ஹுமா யமூத்தானி ஹும் யமூத்தூன ஹிய தமூத்து ஹுமா யமூத்தானி ஹுன்ன யமுத்ன நினைக்கிறேன். அதை சர்ஃப் சீன் வந்து இதாயினா. அப்புறம் அந்த தமூத்து அந்துமா தமூத்தானி அந்தும் தமூத்தூன. இது அந்தும் தமூத்தூன தான். இது தாலி ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. ஸோ அப்போ இது வந்து அந்தும் தமூத்தூன. அது என்சுரு சார்ட்டை படிச்சிங்கன்னு சொன்னால், அதில் ஸ்டார்ட்டே முதலே படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை வச்சு இதுக்குள்ளே இருக்கிற லமீர் அப்படி இல்லாட்டி பெருது சொல்ல கண்டுபிடிக்கலும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது அந்தும். மவுத் என்று சொல்கிறது வந்து இறப்பது. அதுக்கு தான் யமூத்து, அது ரூட் லெட்டர்ஸில் தான் வருது. மவுத்துக்கு தான் யாவும் யா என்றதும் ஊனை போட்டால் யமூத்தூன, தாவும் ஊனையும் போட்டால் தமூத்தூன. சரிதானே? அப்போ அந்தும் தான் நீங்கள் எல்லாம் இறக்குறீங்க என்ற கருத்தை வருது. ஸோ அந்தும். அத்தவக்கவு என்றால் சாய்வது. அப்போ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றா ஹுவ அத்தவக்கஹு என்று தான் வருது. அப்போ இது ஹுவ, அவர்கள் சாஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்ற காலத்தை வந்து ஹுவ தானே. அவர்கள் இல்லை அவர் சாஞ்சு கொண்டு இருக்கிறார். அத்தவக்கவுன்னு என்றால் இது வந்து அத்தவக்கவு என்றால் அன்சுரு தான் வருது. ஆளை தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது அனாதில் தான் வரும். அனா அத்தவக்கவு அச்சாட்ட பாருங்க. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன ஹிய தன்சுரு ஹுமா யன்சுரானி ஹுன்ன யன்சுர்னா அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்னா அன அன்சுரு நஹ்னு நன்சுரு அன அன்சுரு. அது மாதிரி தான் இது அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுது.
அண்ட் ஊழ முடியுது. அன அத்தவக்கோ அன அன்சுரு அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியுது மாதிரி இது அன அத்தவக்கோ அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியும். அப்போ இது அன அத்தவக்கோ அனண்டா நான் சாஞ்சு கொண்டிருக்கிறேன் கருத்து வருது. அடுத்தது தக்கூலு. ஃபத்தக்கூலு தான் ஃபாவை நான் சொன்னேன் தானே, ஃபா வந்து சேர்ந்து வருதுன்னு தக்கூலு. நான் இதுக்குள்ளிக்கிற பிரித்து சொல்ல மட்டும் சொல்கிறேன், இந்த டிரான்ஸ்லேட் பண்ணாமல். அந்த டிரான்ஸ்லேட் பெரிய சீனில் காலன்னு சொல்கிறது தக்கூலு. அந்த கால யக்கூலு காலென்று அவன் சொன்னான், யக்கூலு என்ன அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். ப்ரெசண்ட் ஹுவ யக்கூலு ஹுமா யக்கூலானி ஹும் யக்கூலூன ஹிய தக்கூலு ஹுமா யக்கூலானி ஹுன்ன யக்கூல்ன அந்த தக்கூலு. அப்போ இதை பாருங்கள், ஹியக்கும் தக்கூலு தான் வருது, அந்தைக்கும் தக்கூலு தான் வருது. நான் ஹோ என்சுரு சாட்டை சொல்கிறேன். ஹோ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுருன்னு ஹிய தன்சுரு ஹுமா என்சுரானி ஹுன்ன என்சுர்னு அந்த தன்சுரு அந்தேன் தன்சுரு தான், ஹியவும் தன்சுரு தான். அப்போ ஈனை ரெண்டு எடுக்கலும், அந்தையும் எடுக்கலும் ஹியவும் எடுக்கலும். சரித்தானே? ஹியேண்டு எடுத்தா அவள் சொல்கிறாள், அந்தேண்டு எடுத்தா அவள் அந்தேண்டு எடுத்தா நீங்கள் சொல்கிறீங்க என்ற அர்த்தம் இருக்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸா அவட நிகழ்காலம், இருந்த காலம் இல்லை நிகழ்காலம். எத்ததக்கரு. அடுத்தது எத்ததக்கரு. இது யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியுது. ஹுவ என்சுரு மாய்தா ஹுவ எத்ததக்கரு. அப்போ இது ஹுவ வருஷம். இது சொல்லிக்கிறது பிரித்து சொல் ஹுவ அவன் என்ற பிரித்து சொல்லிக்கிறது. ஹுவ எத்ததக்கரு வேண்டாம், ததக்கரண்டா நினைவு கொள்வது. அப்போ அவன் நினைவு கொண்டான் என்ற அர்த்தம் வருது. ஏழாவது நஹாஃபு. நஹாஃபு நூனில் ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியுது. நூனில் ஸ்டார்ட் ஆகி ஒரே ஒரு ஃபில் முதாரி தாய்க்குது, ப்ரெசன்ட் டென்ஸ் தாய்க்குது. அது நஹ்னு அன அன்சுரு நஹுன் அன்சுரு. அப்போ இது நூனில் ஸ்டார்ட் ஆகிற சட்டியும் இது நஹ்னு என்று எடுக்க நஹூஃபு நஹ்னு நஹூஃபு. எட்டாவது யுரீதானி. ஹுவ யுரீது ஹுமா யுரீதானி ஹும் யுரீதூன ஹிய துரீது ஹுமா யுரீதானி. அப்போ இதில் ஹுமா எடுக்கலும், ஹுமா தான் யுரீதானி என்று வருது. ரெண்டு ஹுமாலையும் பாருங்கள், ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி மாதிரி ஹுவ யுரீது ஹுமா யுரீதானி. அப்போ ஹுமா தான் எடுக்கணும். ஹுமா என்றால் அவர்கள் இருவர்கள். ஒன்பதாவது யஹ்சிஃபானி. ஹுவ யஹ்சிஃபு ஹுமா யஹ்சிஃபானி, அதுவும் ஹுமா தான். பத்தாவது யம்ஷூன. ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுரூன ஹும் யம்ஷூன. எப்படி யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில முடியுது. அப்போ அது ஹும் தான் யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில முடியும். யக்கூலூன கால யக்கூலு. நான் சொன்னேன் யக்கூலு என்று சொல்கிறது. ஹுவ யக்கூலு ஹுமா யக்கூலானி ஹும் யக்கூலூன. அப்போ அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் இல்லை, அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நடந்து கொண்டிருக்குது. பன்னெண்டாவது ஃபசத்தாவில மூணு அலமன்னு சொல்லுது, அறிஞ்சு கொள்வது. ஆலிமனி நான் சொல்லும் அறிஞ்சவர். ஃபசத்தாவில மூணு ஃபா சா ரெண்டுமே அது என்னது அது அது ஃபா என்றது இன்னும் என்ற அர்த்தம் வருது. கிட்டத்தட்ட சா என்றது சீக்கிரமாக என்ற அர்த்தம் வருது. முதல்ல நாங்கள் படித்தோம் அது. அப்போ தாவில மூணு தான் பேலன்ஸ் ஆகுது. அப்போ தாலு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது யஹ்லுகூன. யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில முடியுது. அப்போ ஹும் அவர்கள் என்ற அர்த்தம் வருது. அடுத்தது நுஃபஸ்ஸிலு. நான் சொன்னேன் ஒரு ஃபில் முதாரி நாலு ஸ்டார்ட் ஆகினா அது நஹ்னுவாக தான் இருக்கும். நுஃபஸ்ஸிலு
அப்போ நஹ்னு நுஃபஸ்ஸிலு. சரிதான், நஹ்னு நுஃபஸ்ஸிலு. அடுத்தது யத்த ரப்பஸ்னா ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன இய தன்சுரு ஹுமா யன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன. ஹுன்ன யத்த ரப்பஸ்னா ஸ்னா யன்சுர்னா தான் அது ஸ்னா இர்னா யன்சுர்னா அது மாதிரி தான் இது. ஸோ அப்போ வந்து இது ஹுன்னா, அவர்கள் பெண்கள் என்ற அர்த்தம் வருது. 16வது யு அல்லிமானி. இது வந்து ஹுவ யு அல்லிமு ஹுமா யு அல்லிமானி. அப்போ இது ஹுமா யு அல்லிமானி ஹுமா யு அல்லிமானி. கடைசி ஃபயத்த அல்லமூன, இதில் ஃபா வாங்கிட்டாங்க. அப்போ எத்த அல்லமூன எத்த அல்லமூன யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. அப்போ யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுதுண்டா அது என் சுருண மாதிரி யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடியுது. அப்போ அது என்னது அர்த்தம்? அவர்கள் என்ற அர்த்தம் வருது. அவர்கள் என்ற அர்த்தம் வருது. அப்போ அலமை நான் சொன்னேன், அலமைன்றது கற்றுக்கொள்வது, படித்துக்கொள்வது. அப்போ அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்ற அர்த்தம் இடிக்கலும். படித்து கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் படித்து கொண்டிருக்கிறாங்க. என்ற யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடிகிற சுற்றி அது படித்து கொண்டிருக்கிறேன் எடுக்கலும். இந்த அது வந்து அவர்கள் என்று எடுக்கலும். அலமை என்றது படித்து கொண்டு படிக்கிறது. மாஷா அல்லாஹ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக என்ன என்று சொன்னால், இதுக்குள்ளே இருக்கிற அது லமீர், அதுக்குள்ளே இருக்கிற பிரதி சொல்ல கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ட்ரான்ஸ்லேட் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் டீட்டெயிலாக குர்ஆன் படிக்கொள்ள பார்ப்போம். இப்போக்கு உங்களுக்கு என்ன டேலண்ட் முக்கியம் என்று சொன்னால், ஒரு ஃபிகுல் மாதியோ ஃபிகுல் முதாரியோ அப்படின்னா இறந்த காலமோ நிகழ்காலமோ ஒரு ஃபிகுலை தந்துன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிக்கிற லமீர், அதுக்குள்ளே என்ன எழுதிக்கிற பிரதி சொல், அது ஹுவயா ஹுமாவா ஹும்மா ஹியா ஹுமா ஹும் ஹுன்னையா அந்த அந்துமா அந்து மந்தி அந்துமா அந்து நான நஹ்னு, இதில் எது இது உள்ளே ஒளிஞ்சிக்குது என்றதை கண்டுபிடிக்கிறது தான் வேலை. அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, அது ஸ்டார்ட் ஆகிற சவுண்டும் முடிகிற சவுண்டும் வச்சு இது ரெண்டையும் மிக்ஸ் ஆகி தான் அதை கண்டுபிடிக்கணும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். என்னென்ன படித்தோமோ அதை 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 படித்ததை வச்சு குர்ஆனை விளங்கி அதுபடி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்திக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். ஆமீன்.